புனித தலங்களின் சங்கமம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மாநகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் அதன் வானளாவிய வண்ணமயமான ராஜகோபுரங்களுக்கு உலக புகழ் பெற்றது. சிவபெருமானை விட அன்னை மீனாட்சிக்கு இங்கு முக்கியத்துவம் அதிகம். கலைநயமிக்க சிற்பங்களைக் கொண்ட 1000 கால் மண்டபம் இக்கோவிலின் மற்றொரு அதிசயம். தஞ்சை பெரிய கோவில். மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் தமிழர்களின் பொறியியல் திறனுக்கு ஒரு காலத்தால் அழியாத சான்று. 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இதன் முக்கிய விமானம் கருவறை கோபுரம் முழுவதும் கிரானைட் கற்களால் ஆனது. குறிப்பாக கோபுரத்தின் உச்சியிலுள்ள சுமார் 80 டன் எடையுள்ள ஒற்றைக்கல் கலசம் இன்றும் வியக்க வைக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். பஞ்சபூத தலங்களில் அக்னி நெருப்பு தலமாக இது போற்றப்படுகிறது. இங்குள்ள அண்ணாமலை குன்றே சிவலிங்கமாக வணங்கப்படுவதால் பௌர்ணமிதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேற்கொள்ளும் கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மலையுச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் காண கண்கொள்ளா காட்சி. இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவில். இராமாயண காவியத்தோடு தொடர்புடைய மிக புனிதமான தலம். சிவபெருமானை ஸ்ரீராமர் வழிபட்ட இடமாக இது கருதப்படுகிறது. உலகிலுள்ள இந்து கோவில்களிலேயே மிக நீண்ட பிரகாரத்தைக் கொண்ட கோவில் இதுதான். இங்குள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடுவது பக்தர்களின் முக்கிய வேண்டுதலாகும். உங்கள் கருத்து என்ன? வரலாறும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த 4 அற்புதங்களில் உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான கோவில் எது? ஏன்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள்.